செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் சவரம்பாக்கம் கூட்டுச்சாலையில் காஞ்சிபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் செல்வத்தை ஆதரித்து திமுக ஒன்றிய செயலாளர்கள் ஏழுமலை, சிற்றரசு, பொன் சிவக்குமார் ஆகியோர் ஏற்பாட்டில் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு. பாபு ஆகியோர் கலந்து கொண்டு திமுக அரசின் சாதனைகள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துக் கூறினர். முன்னதாக செய்யூரில் ஒன்றிய செயலாளர் பாபு ஏற்பாட்டில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த அலுவலகத்தை கழக அமைப்பு செயலாளர் RS பாரதி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். 3 ஆண்டு காலத்திலே பெண்களுக்காக மட்டும் இந்த ஆட்சி செய்திருக்கிற காரியங்கள் நண்பர் பாபு குறிப்பிட்டாரே, பஸ்ஸில் எத்தனை பேர் பயணம் செய்தார்கள் என்று. அதே போல 1000 ரூபாய் உரிமை தொகை, அதே போல +2 படித்து விட்ட பெண்களுக்கெல்லாம் புதுமை பெண் திட்டம். இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இந்த பெண்கள் தான் உண்மையிலேயே நன்றி உள்ளவர்கள் என்பதை தலைவர் கலைஞரிடத்தில் இருந்து கற்றுக்கொண்டவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். அண்ணா சாலை அருகிலே கருப்பு சிவப்பு கொடி கையிலே பிடித்துக் கொண்டு அவர் பக்கத்திலே நானும் மற்றவர் நின்று 1 மணி நேரம் கத்துறோம், ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். காவல்துறையினர் கலைஞரை கைது செய்கிறார்கள். பக்கத்தில் இருக்கிற D1 போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து போகிறார்கள். 7 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்திருக்கு. சேர்ல கூட உட்கார வைக்கல, பெஞ்சில் உட்கார வச்சோம். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் மாவட்ட அமைச்சர் ஆணழகன் சங்கம், ஜிம் உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் மிஸ்டர் தோர் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ சார்பில் 1ஆம் ஆண்டு மிஸ்டர் திருச்சி ஆணழகன் போட்டி நகராட்சி நாளங்காடி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 30 உடற்பயிற்சி மையங்களில் இருந்து 110 உடற்கட்டமைப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இதில் 55, 60, 65, 70, 75, 80 மற்றும் 80+ எடை கொண்டவர்கள் என 7 பிரிவின் கீழ் போட்டியும் சீனியர்களுக்கான பிட்னஸ் போட்டியும் நடைபெற்றது. போட்டியில் ஒவ்வொரு பிரிவுகளிலும் சாம்பியன்ஷிப் வென்றவர்களுக்கு சான்றிதழ், ரொக்கப்பரிசு மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் திருச்சியைச் சேர்ந்த ராஜேந்திரன் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்று ஆணழகன் பட்டத்தை பெற்றார். அவருக்கு கோப்பை, ரூபாய் 25,000 ரொக்கம் ஆகியவை பரிசுகளாக வழங்கப்பட்டது. சேலம் மத்திய சிறையில் விசாரணை மற்றும் தண்டனை கைதிகள் என மொத்தம் 1076 பேர் உள்ளனர். கைதிகளுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் இட்லி வழங்கப்படும். அதன்படி கடந்த வெள்ளிக்கிழமை கைதிகள் அனைவருக்கும் இட்லி வழங்கப்பட்டது. இந்நிலையில் காலை உணவு சாப்பிட்ட அரக்கோணம் சேலத்தைச் சேர்ந்த கஞ்சா மற்றும் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட விசாரணை கைதிகள் 12 பேருக்கு வயிற்று வலி ஏற்பட்டது. இதனையடுத்து அவர்களுக்கு சிறையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட பிறகு மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டனர். சிறையில் உள்ள அனைத்து கைதிகளுக்கும் காலை உணவு வழங்கப்பட்ட நிலையில் இவர்களுக்கு மட்டும் ஒரே நேரத்தில் வயிற்று வலி ஏற்பட்டது தொடர்பாக சிறை அதிகாரி வினோத் சிறை கைதிகளுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவரிடம் கேட்டறிந்தார். மேலும் அனைவரும் உள்நோக்கத்துடன் ஒரே நேரத்தில் வயிற்று வலி ஏற்பட்டதாக கூறினார்களா என்று விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் சிறை அதிகாரி வினோத் தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் உள்ள 275 வாக்குச்சாவடி மையங்களில் தேர்தல் பணியில் ஈடுபடவுள்ள ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கான பயிற்சி முகாம் திருத்துறைப்பூண்டி தூய அந்தோனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இப்பயிற்சி முகாமினை மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ பார்வையிட்டு வாக்குச்சாவடி மையத்தில் உள்ள மின்னணு வாக்கு இயந்திரம் இயக்குவது குறித்தும் மற்றும் விவிபேட் குறித்தும் விரிவான விளக்கம் அளித்தார். இதில் தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் தமிழ்மணி, தனி வட்டாட்சியர் மலர்கொடி, வட்டாட்சியர் காரல் மார்க்ஸ் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டனர். ஒரு சிலது மட்டும் காமனா தெரிவிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிறோம். இருக்கிற போலிங் பர்சனல்ல மோஸ்ட்லி 80% ஆஃப் தி போலிங் பர்சனல் ப்ரீவியஸா அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு 20% தான் ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் இருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு ட்ரைனிங்ல கொஞ்சம் EVM பிசிக்கலா எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறது ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு தூத்துக்குடியில் முஸ்லிம் சமுதாய நலசங்கம் சார்பில் ஆண்டுதோறும் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நேற்று இரவு நடைபெற்ற விழாவில் அரசு காஜி முஜிபுர் ரஹ்மான் கலந்து கொண்டு ஏழை எளியோருக்கு தையல் இயந்திரம், அயன் பாக்ஸ், கிரைண்டர், வேஷ்டி சேலை, அரிசி, சமையல் பொருட்கள் ஆகியவற்றை வழங்கினார். இந்த விழாவில் சமூக நலச்சங்க தலைவர் மைதீன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே மாநில எல்லையான ஜூஜிவாடி சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பெங்களூருவிலிருந்து ஓசூர் வழியாக கோவைக்கு சென்ற ஒரு ஆம்னி பேருந்தில் சோதனை செய்தபோது பேருந்தில் இருந்த கோவையைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவரிடம் கட்டுக்கட்டாக பணம் மற்றும் தங்க நகைகள் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து உரிய ஆவணங்கள் இல்லாததால் அவரிடமிருந்து 30,50,000 ரூபாய் பணத்தையும், கம்மல், மூக்குத்தி உள்ளிட்ட 500 கிராம் எடையிலான சுமார் 62 சவரன் தங்க நகைகளையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பின்னர் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் மற்றும் தங்க நகைகள் அனைத்தையும் ஓசூர் சார் ஆட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு சென்று ஓசூர் சார் ஆட்சியர் பிரியங்காவிடம் ஒப்படைத்தனர்.
விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் தென்காசியிலிருந்து கோயம்புத்தூர் நோக்கி சென்ற ஆம்னி பேருந்து தற்காலிக பாலத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் முத்துசெல்வி மற்றும் கார்த்திக் ஆகியோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 19 பேர் படுகாயத்துடன் ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதில் 7 பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த விபத்து காரணமாக மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இந்தியா கூட்டணியின் சார்பில் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடும் விசிக வேட்பாளர் துரை ரவிக்குமாரை ஆதரித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், இடஒதுக்கீடுதான் எங்கள் உயிர் என கூறும் பாமக நிறுவனர் ராமதாஸ் இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது, அதை ஒழித்து கட்ட வேண்டும் என்று கூறும் மோடியிடம் கூட்டணி வைத்திருப்பதாகவும், ஒன்றிய அமைச்சரவையில் அன்புமணிக்கு அமைச்சர் பதவி வாங்க வேண்டும் என்பதற்காகவே பாட்டாளி மக்கள் கட்சியை அடமானம் வைத்துள்ளதாகவும் விமர்சித்தார். சமூக நீதிதான் எங்களுடைய உயிர் மூச்சும் பாரு, இடஒதுக்கீடு தான் எங்களுடைய உண்மையான லட்சியம் பாரு. நான் கேட்கிற ராமதாஸ் அவர்களே, இடஒதுக்கீடு தான் உங்களுடைய உயிர் மூச்சு என்று சொல்லுகிற நீங்கள் இடஒதுக்கீடே இருக்கக்கூடாது ஒழிச்சு கட்டுகிற மோடி கட்சியோடு போய் நீங்கள் கூட்டணி சேர்ந்திருப்பீர்களே, இது நியாயமா? இது தூத்துக்குடி தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி மாநகரின் பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக திமுக தொண்டர்களுக்கு நந்தகோபாலபுரம், செல்வ விநாயகபுரம், பத்திரகாளியம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக நடந்து சென்று திமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார். மத நல்லிணக்கத்தை கடைபிடிக்கும் வகையில் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே பொதக்குடியில் கூல் ஃப்ரெண்ட்ஸ் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அனைத்து மத நண்பர்கள் மற்றும் அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டனர். மக்களவை தேர்தலை முன்னிட்டு சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் மற்றும் வாழப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வந்த வாகன சோதனைகளை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான பிருந்தாதேவி ஆய்வு மேற்கொண்டார். மேலும் எந்தவொரு வாகனத்தையும் சோதனை செய்யாமல் அனுமதிக்கக்கூடாது என்று அறிவுறுத்தினார். தொடர்ந்து அவர் நின்றிருக்கும் பொழுது அந்த பகுதிக்கு வந்த கனரக வாகனங்கள் மற்றும் சரக்கு வாகனங்கள் அனைத்தையும் நிறுத்தி சோதனை செய்தார். இதேபோல் மல்லூர், ஓமலூர், சீலநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற வாகன தணிக்கையை ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த ரவிக்குமார் தனது மகன் கோகுலை பொத்தேரியில் உள்ள தனியார் கல்லூரியில் சேர்ப்பதற்காக தனது குடும்பத்துடன் காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் டாடா ஏசி வாகனம் முன்னே சென்று கொண்டிருந்த கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற பொத்தேரி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் மற்றும் மறைமலை நகர் போலீசார் வாகனங்களை சாலையிலிருந்து அகற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் விபத்தின் காரணமாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். விருதுநகர் மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தை ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் ஆமத்தூர் பேருந்து நிலையத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரை ஆதரித்து அக்கட்சியின் ஆடல் பாடல் கலைக்குழுவினர் மூலம் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். ஆடல் பாடல் கலைக்குழுவினரின் உற்சாக நடனத்தை பொதுமக்கள், இளைஞர்கள், பெண்கள் பலரும் கண்டு ரசித்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த மலையடிப்பட்டியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த புனித தோமையார் ஆலயத்தில் பஸ்கா திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து ஆண்டவர் இயேசுவின் பாடுகளை சித்தரிக்கும் வகையில் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா மற்றும் ரதபவனி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக பெரிய தேரோட்டம் நடைபெற்றது. இதில் கோவில் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தேரில் இயேசு மற்றும் தோமையார் சொரூபங்கள் வைக்கப்பட்டு தேர் மந்திரிக்கப்பட்டு பின்னர் திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து ஆட்டம் பாட்டத்துடன் இழுத்தனர். மலையடிப்பட்டி கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற தேர் மீண்டும் நிலையை வந்தடைந்தது. தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் புதூர் பாண்டியாபுரம் அருகே சுங்கச்சாவடியும் இதன் அருகே அதன் அலுவலகமும் அமைந்துள்ளது. இந்நிலையில் இந்த அலுவலக வளாகத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பழுதான ஆம்புலன்ஸ் மற்றும் இருசக்கர வாகனங்களில் தீ பரவி மளமளவென எரிய துவங்கியது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற சிப்காட் தீயணைப்புத் துறையினர் தீ மேலும் பரவாமல் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் சுங்கச்சாவடி ஊழியர்கள் 2 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த தீ விபத்து குறித்து புதியம்புத்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி திமுக வேட்பாளர் TR பாலு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபுவுடன் இணைந்து சென்னை அம்பத்தூரில் திறந்தவெளி ஜீப்பில் சென்றவாறு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வேட்பாளர் TR பாலுவிற்கு பெண்கள் மலர்களை தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த பிரச்சாரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல், மண்டல குழு தலைவர் மூர்த்தி, ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் PTC செல்வராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி சேலம் மாவட்டம் மேட்டூரில் தங்கமாபுரிப்பட்டினம், சேலம் கேம்ப், மேட்டூர், கொளத்தூர், பால்வாடி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதில் 8 வயது முதல் 12 வயது உடைய சிறார்களை பயன்படுத்தி பாஜக, பாமகவிற்கு வாக்களிக்குமாறு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இதனை அவ்வழியாக சென்ற தேர்தல் பறக்கும் படையினரும் கண்டுகொள்ளாமல் சென்றனர். இந்நிலையில் சிறுவர்களை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்திய கட்சியினர் மீது தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தொகுதிக்கு உட்பட்ட புதியம்புத்தூர் பேருந்து நிலையம் முன்பு உள்ள ஜான்தி பாப்டிஸ்ட் மேல்நிலைப் பள்ளியில் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள வாக்குச்சாவடி பணியாளர்களுக்கான 2ஆம் கட்ட பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. இந்த பயிற்சி வகுப்பை தேர்தல் மேற்பார்வையாளர் நிவாஸ் ரேகா நேரில் சென்று பார்வையிட்டு வாக்குச்சாவடி பணியாளர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினார். மேலும் பள்ளியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தபால் வாக்குப்பதிவு மையங்களையும் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது உதவி ஆணையர் கலா மற்றும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் கல்யாணகுமார், ஒட்டப்பிடாரம் வட்டாட்சியரும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலருமான சுரேஷ், தேர்தல் துணை வட்டாட்சியர் கருப்பசாமி, வருவாய் ஆய்வாளர் வசந்த்குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மதிமுக வேட்பாளர் துரை வைகோவை ஆதரித்து மாநகர செயலாளர் மதிவாணன் தலைமையில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் ராமகிருஷ்ணா நகர், இலுப்பூர் ரோடு, கள்ளத்தெரு, உலகநாதபுரம், சாத்தனூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது பிரச்சாரத்தில் உரையாற்றிய அமைச்சர் KN நேரு, மாநிலத்திற்கு தேவையான நிதிகளை தராமல் மாநில வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற ஒன்றிய பாஜக அரசின் தலைவர்கள் தமிழகத்தில் ரோட் ஷோக்களை மட்டுமே நடத்தி வருவதாக விமர்சித்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த கொங்கரப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த தங்கராசு என்பவரின் மகன் அஜய்குமார் கொங்கரப்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வரும் இந்த மாணவன் தையூர் கிராமத்தில் அமைந்துள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி வந்தார். இந்நிலையில் இன்று சமூக அறிவியல் தேர்வு எழுதுவதற்காக கொங்கரப்பட்டு பகுதியில் இருந்து தன்னுடைய உறவினருடன் இருசக்கர வாகனத்தில் தையூர் நோக்கி வந்துள்ளார். அப்பொழுது தையூர் அருகே வந்தபோது இருசக்கர வாகனத்தின் மீது எதிரே வந்த இருசக்கர வாகனம் மோதியதில் அஜய்குமார் காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து மாணவனை மீட்டு செஞ்சி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் தேர்வு எழுத வேண்டும் என அஜய்குமார் கூறியதால் ஆம்புலன்ஸ் மூலம் மாணவன் தையூர் பகுதியில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு அழைத்து செல்லப்பட்டார். பின்னர் அவர் தேர்வு எழுதும் அறைக்கு சென்று தேர்வு எழுதினார்.